அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான். அப்லோட் பண்ண டைம் இல்லாதனால இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஒரு குக்கிங் விலாக் மாதிரி. என்னென்ன நான் குக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாகு. அப்புறம் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் என்ன க்ரீம் சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை சிஸ்டர். எதுக்கு எப்படி கேமராவில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதுன்னா அந்த கேமராவோட குவாலிட்டினால அப்படி தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஒரே ஒரு யூஸ் பண்ணுற க்ரீம் பான்ஸ் க்ரீமு. அப்புறம் அந்த சீரம் ஒன்று நான் அதுவுமே ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியில் போனால் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிருவேனே. ஏன்னா காலியாயிரும்ல அதனால தான். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த கேமரா வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக காமிக்குது அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு பிம்பிள் அந்த மாதிரிலாம் எப்பயுமே வந்ததில்லை. என்ன வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல பெருசாக சொல்கிறதுக்கு. வீட்டிலேயே இந்த ஹோம்மேடு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு செய்வோம்ல, அதான் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது. அதுவுமே இப்போல்லாம் கூட எங்கே நமக்கு டைம் இருக்குது? நம்ம 2 பிள்ளைய பார்க்குறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது. பாதி நேரம் கிச்சனில் போகுது, பாதி நேரம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது, வீடு க்ளீன் பண்ணுறது, அப்படி இப்படின்னு பொழுதே போயிடுது. நம்மளை கேர் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கே இருக்குது டைமுக்கு? டைம் இருக்குது. சொன்ன மாதிரி கிச்சன் கேரு, பாத்ரூம் கேரு. இப்போ ஒரு சிஸ்டர் வீடியோ போட்டிருந்தாங்க, கிச்சன் கேரு, பாத்ரூம் கேரு, வீடு க்ளீன் பண்ணுற கேரு, குழந்தைங்க கேர். அந்த கேர் தான் நமக்கு இருக்கே தவிர நம்மளை கேர் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. அவ்வளோதான். இருந்தால் நான் சொல்கிறேன் சரிங்களா? ஏதாவது யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி நான் அப்படி எந்த க்ரீமும் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். பான்ஸ் க்ரீம் மட்டும்தான் எனக்கு 16 இயர்ஸ்லேருந்து நான் இப்போ எனக்கு 32 ஆயிடுச்சு. அது வரைக்குமே நான் யூஸ் பண்ணுற ஒரே க்ரீம் பார்த்திங்கன்னா பான்ஸ் க்ரீம் மட்டும்தான். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் குக்கிங் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குக் பண்ண போகிறேன்னா, சாம்பார் வச்சுட்டு அப்படியே கோவக்காய் பொரியல். அப்புறம் அன்றைக்கி என்ன செஞ்சேன்னு தெரியலையே, ஐயோ சட்டு ஞாபகத்துக்கு வரல. அப்படியே போகும்போது வீடியோவில் வரும்போது அப்படியே சொல்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன வாரம் எடுத்தது. அப்போ தான் இந்த படம் போட்டுட்டு இருந்தாங்களா, அப்பயே நம்ம வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தா. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரைபாட் பற்றி வந்துட்டு அவ்வளோவா தெரியாதா? கண்டிப்பாக இந்த ட்ரைபாட் வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 980 ருபீஸ். ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அஃபீனாத்தா வரமாட்டாங்கன்னு நினச்சேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. சட்டுன்னு வந்துட்டாங்க. சரி, ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ஏபிசி ஜூஸ் இருக்கும்ல, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு நெல்லிக்காய் போடுவாங்க, அதுக்கு பதிலாக நான் ஆப்பிள் போட்டிருக்கேன். ஆப்பிளை வந்துட்டு நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அஃபீனம்மாவுக்கு ஓயாமல் இந்த ஜூஸ் போட்டு கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் நடுவில் கோல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பீட்ரூட் கொஞ்சம் குளிர்ச்சி தானே, அதனால் கோல்ட் ஆகிற மாதிரி இருந்தனால நான் போட்டு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் பால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் பால் மிக்ஸ் பண்ணால் தான் குடிப்பாங்களா. அப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த கெவின்ஸ் மில்க் இருக்கும்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்குமே சும்மா வெறும்னா அரைச்சி குடிப்போம்ல, அதை விட பால் மிக்ஸ் பண்ணி குடிக்க தான் பிடிக்குமே. இப்போ ஜூஸை வந்துட்டு போட்டுடலாம். நான் ஒரு ஆப்பிள், 2 பீட்ரூட்டு, கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன். கேரட் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஏலக்காய் போட்டுக்கிறணும். ஏன்னா பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காதா, குழந்தைங்க சம்டைம்ஸ் குடிக்க மாட்டாங்க. ஏலக்காய் போட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த ரா ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் இருக்கும், சுத்தமாக இருக்காது, நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக அப்படி வேணும்னா நீங்கள் இதில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும்னு சொல்லிவிட்டு அப்படியே அரைச்சிட்டு வடிகட்டி குடிச்சிக்கோங்க. என்னைய மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, டேஸ்ட்டாக தான் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை, பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஜூஸை போட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட வேண்டியது தான். ஒரு அடுப்பில் பருப்பு வச்சுருக்கேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, அதை வடிச்சிட வேண்டியது தான். நான் ஊருக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கிட்டு போய் எங்கிட்டு வீடியோ எடுக்க, அங்கிட்டு எங்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தோமா, அதனால தான். ஆனால் ஒன்றே ஒன்று, நமக்கு எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம ரிலேட்டிவ் வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலுமே சரி, நமக்குன்னு ஒரு வீடு வேணும். ஏம்மா உங்களுக்கு உங்கள் மாமியார் வீடு இருக்குல்லேன்னு சொல்லிட்டு 2 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இருக்குது, பட் வந்துட்டு அவங்கவுங்க சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. ஏதோ ஒரு
சோஷியல் மீடியான்றனால எல்லாமே வந்துட்டு நம்மளால சொல்ல முடியாதுல்ல, அதனால நான் சொல்லலை. ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கல்யாணத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டேல கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாங்க போகும்போது கொஞ்சம் கம்மியா தான் போனோம். வரும்போது கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஆனா கிளம்புனா போதும்டா, நம்ம வீட்டுக்கு வந்தா போதும்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். துணியெல்லாம் மடிச்சு வச்சிருந்தது இருந்துச்சா, அத அப்படியே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம எம்புட்டு தான் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே, அப்பப்போ கலைக்கிறதுக்குன்னே நம்ம வீட்ல தான் 3 பேர் இருக்காங்களே! அஃப்ரா குட்டி லிஸ்ட்ல இல்ல. 2 பேர் இருக்காங்க. அஃப்ரீன் அம்மாவும், அஃப்ரீனோட அத்தாவும். அஃப்ரீன் கூட ஓகேங்க. ஆனா அஃப்ரீன் அத்தா இருக்காங்க பாருங்க. அவங்க பனியன் எடுக்கிறேன், அவங்க இன்னர் வியர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சிருவாங்க. எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்களேன். இத மறுபடியும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அப்பப்போ கலையும்போது அடுக்கி வச்சுட்டிங்கன்னா அடிச்சு வச்சுட்டிங்கன்னு அடுக்கி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி நான் சாம்பார் எப்படி வச்சேன்னு சொல்லிட்டு குட்டியாக சொல்லிடுறேன். பருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை 4 பச்சை மிளகா. அது வெந்ததுக்கப்புறமா அந்த கிளிப் எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. நான் வீடியோ நிறைய எடுத்தனால அது எங்கிட்ட மிஸ் ஆச்சுன்னு தெரியலை. ஸ்டோரேஜ்க்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா டிலீட் பண்ணிடுவேன். நான் அப்படி டிலீட் பண்ணிட்டேன் போல் இருக்குது. அதோட 4 தக்காளி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி வந்துட்டு நீங்கள் பருப்பில் அதிகமாக போட்டிருக்கீங்க இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா இதுலேயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா மசிய வந்துருச்சு. இது ரேஷன் பருப்பு தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ரேஷன் பருப்பு, ரேஷன் சர்க்கரை, பாமாயில் அது எல்லாமே என்ன சொல்கிறது வாங்கிக்கிடுவேன். எனக்கு ரேஷன் கார்டு இல்லை. இன்ஷால்லா அப்ளை பண்ணணும். ஆனால் அம்மா யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் ரேஷன் யூஸ் பண்ணாதான் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த பருப்பு வந்து தண்ணி இருக்கும்ல, அதே கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளே எங்கிட்ட மேடம் அம்புட்டு பொரிகளையும் கொட்டி எனக்கு ஒரு வேலையை வச்சுட்டா. நீ தான் பொறுக்கணும்னு சொல்லிட்டேன். மேடம் எவ்வளோ அழகாக பெருக்கிட்டு இருக்காங்க எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கா பாருங்களேன். அப்புறம் குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக பேசுகிறா மாஷா அல்லா. ஊரில் போய் எல்லாருக்கிட்டையும் ஒன் டைம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னு வைங்களேன், அவளே போய் வாண்டடாக பேசிகிட்டு இருக்கா. மாமி பிள்ளைங்கள்லாம் நல்லா அவளுக்கு அடையாளம் தெரியுது. ஆசிஃபா, ஃபரு, ஃபைசி, முக்தார் எல்லாருமே அவளுக்கு வந்துட்டு கரெக்டாக மனப்பாடம் ஆகி போச்சு. அப்புறம் வந்துட்டு முட்டை இல்லையா, அஃப்ரீன் அம்மா வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது, பொட்டி கடை இருக்கா. அஃப்ரீன் அம்மாவும் அஃப்ரா குட்டி 2 பேருமே முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க 2 பேரும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அஃப்ரீன் அத்தாவும் கூட போனாங்க. அதோட வந்துட்டு நான் 5 முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அவிய வச்சுருக்கேன். நம்ம ஃபேமிலிக்கு முட்டை இல்லாமல் தொண்டையில் இறங்காதில்ல, அதனால தான். நான் வர்றதுக்குள்ளே அஃப்ரா குட்டி பாருங்கள் எம்பிட்டு அழகாக எடுத்து வச்சுட்டா பார்த்தீங்களா. மாஷா அல்லா. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஒன்று கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டா. மறுபடியும் கொட்டிட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. சின்ன வயசில் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும்ல. சின்ன பிள்ளையில நம்ம பெரிய பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுவோம். பட் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஏன்டா பெரிய பிள்ளையானோ, நம்ம சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணுதில்ல. உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணுமே. அந்த ஏஜில் இருக்கும்போது நம்ம பெரிய பிள்ளை ஆனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணும். அதெல்லாம் அப்படி தான் போல் இருக்குது. இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்போ அப்படிலாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறமா பருப்பை நல்லா மசித்து அதில் பருப்பில் போட்டுட்டேன். கொஞ்சமாக புளி ஊற்றுவேன். நான் காய்கறி போட்டாலும் போடலைனாலும் லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உண்மையிலே சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி திக்னஸ் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையும் லாஸ்ட்டாக போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கோவக்காய் தான் பொரிக்க போகிறேன்னா அதுக்காக அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லைட்டாக பழுத்துருது. இப்போலாம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜில் கூட தாங்க மாட்டேங்குது. பழுத்துருதா, அதனால் சரி செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில பேர் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி சர்க்கிளில் தான் கட் பண்ணிக்கிடுவேன். உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய் பொரிக்கும் போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா எந்த காயுமே, காய், மீன் அதெல்லாம் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பருப்பு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பில்லை, 4 வரமிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான பொரியல் தான். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர், குட்டி குட்டியாக. நிறையா நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க.
நிறைய பேர் வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல என்னை வந்துட்டு நோட் பண்ணிட்டு நான் அப்போ தான் நினச்சேன், சென்னையை விட நம்ம கம்பத்தில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க போல இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். மாஷாஅல்லா நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட்டிவாக எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் நேர பார்க்கும்போது இப்போ நமக்கு இங்கிலீஷ்லாம் தேவையா? நேர பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. "ஏம்மா வீரர் பொண்டாட்டி நீ போடுற வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பரவாயில்லையே, நம்ம நம்ம வீட்டில் சொல்கிறது வேறு, நம்ம இன்லாஸ் வீட்டில் சொல்கிறது வேறு இல்ல. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி என்னென்ன ஆட் பண்ணுன்னு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடியிலே காரம் இருக்கும். அதனால் நான் சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலையும் வதக்கி விடலாம். ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகணும்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சோன்னு வைங்களேன், அவங்க பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நான் பேக்கரியில் உட்காந்துருந்தப்போ கூட ஒரு சிஸ்டர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. நாங்கள் அப்போ நல்லா ஊர் சுற்றிட்டு எங்கே போனோம், நாமக்கல் மீட்டுக்கு போனோமா. அங்கே போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனோம். ஊருக்கு போனால் மோஸ்ட்லி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுவோமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண டைமே இருக்காது. இந்த டைம் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது அஃப்ரீன் அத்தா இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அங்கிட்டு ஜாயின்ட் ஆகிக்கிடுவாங்க, நம்ம இங்கிட்டு ஜாயின்ட் ஆகிக்கிடுவோம்ல. அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ணன் அவங்க எல்லாருமே போயிட்டு வந்தோமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி போயிட்டு வந்துட்டு ஆர்த்தியில் தான் மோஸ்ட்லி டீ குடிப்போம். அங்கே நல்லா இருக்குமா. உட்காந்து டீ குடிக்கும் போது ஒரு சிஸ்டர் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் நான் வந்து நம்ம மாமியாரோட ரிலேட்டிவாக இருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோவா அவங்களோட ரிலேட்டிவ்லாம் தெரியாது, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும்தான் தெரியுமே. அப்புறமா அந்த சிஸ்டர் கேட்டாங்க, "நீங்கள் வீடியோ போடுறீங்களா அந்த சிஸ்டரா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. "ஆமாம் சிஸ்டர்" அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. நம்மளையும் பார்த்து என்ன சொல்கிறது நம்மளையும் பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ தான் தோணுது ஒன்று நம்ம பெட்டராக வீடியோஸ் எல்லாம் போடணும், ஏதாவது வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு தேங்காய் பூ கண்டிப்பாக போடணும். ஒரு குட்டி தேங்காவாக இருந்தனால ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காவை நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால தான் தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் போட்டு தேங்காய் போட்டதுக்கப்புறமா வதக்க தேவையில்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுருந்தனால அன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி அது குக்கிங் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கோவக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, நம்ம வீடை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் பானையில் தண்ணி ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு பானையை தான் வாஷ் பண்ண போகிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு பானையை வாஷ் பண்ணிடுவேன். இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அடிப்பம்பு தண்ணி வந்துட்டு குளிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா அது டேரெக்டாக அது டேங்க்கில் கனெக்ஷன் இருக்கா, அது லைட்டாக ஏதாவது இது புழு கிளி வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கேன் வாட்டர் தான் வாங்குகிறோம். ஆனால் அது கேன் அவ்வளோவா பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, பழகி போச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பானையிலையும் தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் குட்டியை குளிக்க வைக்கணும். நம்ம வந்துட்டு காலையிலேயே தலைக்கு குளிக்க வச்சுட்டேன். தலைக்கு குளிக்க வச்சுட்டு மேடம் அவங்க பாட்டுக்கு படிக்கிறது அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ மேடமை குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு நமாஸ் படிக்கணும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக வேலை இருக்கும்ல, அதுதான். இன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்துட்டு ஈவினிங் ஒரு வீடியோ போடுவேன், அதை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நான் கிவ் அவேக்கு வந்துட்டு அதில் சொல்கிறேன். கொஷின் கேட்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட சாப்பாடு செலவு 250 ருபீஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு 3 பேருக்கு நான் வந்துட்டு ஜிபே பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அது வந்துட்டு ஒரு நாள் அவங்க வீட்டு சாப்பாடு செலவாக இருக்கும்ல, அந்த மாதிரி நான் ஜிபே பண்ணலான்னு இருக்கேன். 3 பேருக்கு மட்டும். இன்னொரு 250 பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஆசையாக ஒரு கிஃப்ட் வாங்கி கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் அதை வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அந்த கிஃப்ட் வந்துருச்சு. அதை வந்து நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். நான் ஸ்டார்ட்ஸில் போடுறேன், என்ன கிஃப்ட் வாங்கி கேட்டாங்க, நான் என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நமாஸ் படிக்க ரெடி ஆகிட்டேன். நமாஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்க மாட்டேன். நமாஸ் படித்து முடிச்சுட்டு சும்மா கிளிப்புக்காக மட்டும்தான் வீடியோ எடுப்பேனே. அதை வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் சொல்லிட்டேன்.